எஸ்மார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கிராஸ்ப், எக்ஸ்ப்ளோர், வென். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு நல்ல டாப்பிக்கோட இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சாப்டர் 7 ட்ரையாங்கிள்ஸ், அதில் எக்ஸசைஸ் 7.2 உடைய ஃபர்ஸ்ட் சாங். In an isosceles triangle ABC with AB equal to AC, the bisectors of angle B and angle C intersect each other at O. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் இருக்கு. இந்த ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்ல ஏபியும் ஏசியும் ஈக்குவலா இருக்கு. இதுல ஆங்கிள் பைசெக்டர்ஸ் ஆஃப் பியும் சியும் ஈச் அதர் இன்டர்செக்ட் ஆகுது ஓங்கிற பாயிண்ட்ல. ஸோ இதோடைய ஆங்குலர் பைசெக்டரும் இதோடைய ஆங்குலர் பைசெக்டரும் ஓங்கிற பாயிண்ட்ல மீட் ஆகுது, இன்டர்செக்ட் ஆகுது. இப்போ ஜாயிண்ட் A to O அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஏவையும் ஓவையும் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெண்டு விஷயம் ப்ரூவ் பண்ணணும். ஒன்று OB ஈக்குவல் டு OC, இன்னொன்று AO வந்து ஆங்கிள் ஏவையும் பைசெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண போறோம். ஸோ ஒன்னொன்னா ப்ரூவ் பண்ணலாம். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஏபிசி ட்ரையாங்கிள்ல நம்ம தெரிஞ்சது எழுதிப்போம். ஏபி ஈக்குவல் டு ஏசி, ஏன்னா இது கொடுத்துருக்காங்க கிவன். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்லயே எப்பவுமே ரெண்டு சைடு வந்து ஈக்குவலா இருக்கும். நெக்ஸ்ட் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படிங்கறனால ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் டு ஈக்குவல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அதாவது பேஸ் ஆங்கிள்ஸ் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்ல எப்பவுமே ஈக்குவல். ஸோ ஆங்கிள் ஏசிபி ஈக்குவல் டு ஆங்கிள் ஏபிசி. இதுக்கு என்ன ரெண்டு ரீசன்ல எதுனாலும் எழுதலாம். பேஸ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னு எழுதலாம், ஆர் ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் டு தி ஈக்குவல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். எனி ரீசன் எழுதலாம், ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ இப்போ இதுல ஹாஃப் ஆஃப் இந்த ஆங்கிளும் ஈக்குவல் டு ஹாஃப் ஆஃப் திஸ் ஆங்கிள். ஏன்னா இது ஃபுல் ஆங்கிள் ஈக்குவல்னா அப்ப அதை நம்ம டிவைட் பை 2 பண்ணும்போதும் இந்த சைடு டிவைட் பை 2 பண்ணும்போது அதுவும் ஈக்குவலா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த பக்கம் 70 டிகிரின்னு வச்சுப்போமே, இந்த பக்கமும் 70 டிகிரி ஈக்குவல்னு நம்ம போட்டிருக்கோம். இங்க பை 2 பண்ணி இங்க பை 2 பண்ணா அகைன் 35 வரும். ஸோ 35 இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 35. அந்த கான்செப்ட் தான். ஸோ கொடுத்துருக்கிற ஆங்கிள் பை 2 பண்றோம். இப்போ ஏசிபியில பாதி டிவைடட் பை 2 அப்படி பண்ணோம் அப்படின்னா ஆங்கிள் ஏசிஓ. ஸோ இந்த அப்பர் பார்ட் மட்டும் வரும். ஏன்னா ஏசிபிங்கிறது இந்த ஃபுல் ஆங்கிள். ஸோ இந்த ஃபுல்ல டிவைடட் பை 2 பண்ணி இந்த அப்பர் பார்ட் மட்டும் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இங்க ஏபிசிங்கிறது இந்த ஃபுல் பி, ஃபுல் பியா இல்லாம ஏபிஓன்னு இந்த அப்பர் பார்ட் மட்டும் எடுத்துக்கிறோம். ஏன் நம்ம ஹாஃப் ஆஃப் ஏசிபி ஏசிஓன்னு எடுத்துக்கிறோம்னா, இந்த மேல இருக்கிற ஆங்கிளும் இந்த கீழே இருக்கிற ஆங்கிளும் ஈக்குவல். அதே மாதிரி இங்க மேல இருக்கிற ஆங்கிளும் கீழே இருக்கிற ஆங்கிளும் ஈக்குவல். பிகாஸ் இந்த ஓங்கிற பாயிண்ட், இந்த ஓபி ஓசி இந்த லைன் வந்து ஆங்கிள் பைசெக்டர்ஸ் ஆஃப் ஆங்கிள் பி அண்ட் ஆங்கிள் சி. அது வந்து இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலா பிரிக்கும், மேல கீழே ஈக்குவலா பிரிக்கும், அதே மாதிரி இங்க பிரிக்கும். அதனாலதான் அது ஆங்கிள் பைசெக்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதுல பாதின்னு பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆங்கிள், அதாவது மேல இருக்கக்கூடிய ஆங்கிள் ஆர் கீழே இருக்கக்கூடிய ஆங்கிள் ரெண்டுமே சேம் தான். ஸோ நான் இங்க மேல இருக்கிறத எடுத்திருக்கேன். ரீசன் வந்து சின்ஸ் ஓபி அண்ட் ஓசி bisect angle B and angle C. ஸோ இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா, இந்த மேல இருக்கக்கூடிய ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துட்டு கான்குரன்சி ட்ரை பண்ண போறோம். அதாவது இன் ட்ரையாங்கிள் ABO and ட்ரையாங்கிள் ACO. ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் எடுத்துக்கிட்டோம்னா AB ஈக்குவல் டு AC, ஏன்னா இது கிவன். அதே மாதிரி இப்ப நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்ல ACO ABO. ஸோ இந்த ட்ரையாங்கிள்ல ஆங்கிள் ABO ஈக்குவல் டு ஆங்கிள் ACO நம்ம தான் இப்போ ப்ரூவ் பண்ணிருக்கோம். ஸோ ப்ரூவ். இது போக OA ஈக்குவல் டு OA, இது வந்து காமன் சைடு, ரெண்டுத்துலயுமே இது இருக்கு. ஹென்ஸ் therefore இது ஒரு சைடு, இதுவும் சைடு, இது வந்து ஆங்கிள்.
Therefore, by SAS congruence criteria, congruence rule, இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுமே congruent. That is, triangle ABO is congruent to triangle ACO. அப்படி இருக்கும்போது by CPCT மிச்சம் இருக்கக்கூடிய parts of the triangle வந்து ஈக்குவலா இருக்கும். So, OB equal to OC by CPCT. இதுதான் நம்ம first prove பண்ண வேண்டியது. செகண்ட் ப்ரூவ் பண்ண வேண்டியது AO bisects angle A. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பார்ட் ஆஃப் ஆங்கிள் ஏவும் இந்த பார்ட் ஆஃப் ஆங்கிள் ஏவும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதுக்கும் சேம், இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் கான்க்ருவென்ட் அப்படிங்கறதுனால ஆங்கிள் BAO ஈக்குவல் டு ஆங்கிள் CAO, இதுவுமே by CPCT. So which means AO bisects angle A. AO வந்து angle A பிரிக்கிறனால தான் அந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கு. Hence proved. So நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனும் இங்க ப்ரூவ் பண்ணிட்டோம், செகண்ட் சப்டிவிஷனும் ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் சம் டிஸ்கஸ் பண்ணலாம். Second sum. In triangle ABC, AD is the perpendicular bisector of BC. So இந்த BC ஓட perpendicular bisector வந்து AD அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Which means இந்த BC-ய இந்த AD வந்து ரெண்டு ஈக்குவலா பிரிக்குது அப்படின்னு அர்த்தம். perpendicular bisectorங்கறனால இங்க 90 டிகிரி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். Show that triangle ABC is an isosceles triangle in which AB equal to AC ன்னு நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். So let's get started. ABயும் ACயும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணணும்னா இந்த லெஃப்ட் ட்ரையாங்கிள் அண்ட் ரைட் ட்ரையாங்கிள் ரெண்டுமே கான்க்ருவென்ட்னு ப்ரூவ் பண்ணா பை CPCT நம்ம ஈஸியா ப்ரூவ் பண்ணிடலாம். So in triangle ABD and triangle ADC, left hand triangle right hand triangle எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுல BD equal to DC. ஏன் அப்படின்னா AD வந்து perpendicular bisectorல, so அது வந்து given. perpendicular bisectorனால இது ரெண்டையும் ஈக்குவலா பிரிக்கும். அதே மாதிரி angle ADB equal to angle ADC ரெண்டுமே 90 டிகிரி. Why? Because இங்க 90னா obviously இங்கேயும் 90, அதுவுமே given. கொடுத்திருக்காங்க கொஸ்டின்லயே, அது perpendicular bisector அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் ADங்கிறது ஒரு காமன் சைடு. AD equal to AD, காமன் சைடு. இப்போ இதை பார்க்கும்போது சைடு ஆங்கிள் சைடு. Therefore, triangle ABD is congruent to triangle ADC. என்ன ரீசன்னா SAS congruency rule படி. Side angle side. அப்போ by CPCT, corresponding parts of a congruent triangle, மிச்சம் இருக்கக்கூடிய parts of a congruent triangle, அதுபடி AB equal to AC. So AB equal to AC. ABயும் ACயும் equal. அதாவது இந்த ரெண்டு சைடும் ஈக்குவல் அப்படின்னா நம்மளுடைய ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் படி two sides are equal. Hence, triangle ABC is an isosceles triangle. ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ தேர்ட் சம் டிஸ்கஸ் பண்ணலாம். Third sum, ABC is an isosceles triangle in which altitudes BE and CF are drawn to equal sides AC and AB. So ACங்கிற சைடும் ABங்கிற சைடும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் கிவன் எழுதிருவோம். AC equal to AB. ஆல்டிடியூட்ஸ் வரைஞ்சிருக்காங்க. BE அப்படிங்கிற ஒரு ஆல்டிடியூடும் CF அப்படிங்கிற ஒரு ஆல்டிடியூடும். ஆல்டிடியூடுங்கிறது ஹைட் ஆஃப் அ ட்ரையாங்கிள். அது எப்பவுமே ஸ்ட்ரெயிட்டா எரெக்டா பர்பெண்டிகுலரா இருக்கும். அதனாலதான் இங்க ரெண்டுமே 90 டிகிரி ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆல்டிடியூட்ஸ் ஆர் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணணும். So to prove
BE equal to CF அப்படின்னு நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண போறோம். ஸோ இதோடைய சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துட்டு கான்கிருவென்ட்னு ப்ரூவ் பண்ண போறோம். அதாவது ட்ரையாங்கிள் ABEயும் ட்ரையாங்கிள் ACFும். ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துட்டு இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் நம்ம கான்கிருவென்ட்னு ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, CPCT படி இந்த ட்ரையாங்கிள் இருக்கக்கூடிய BE சைடும் இந்த ட்ரையாங்கிள் இருக்கக்கூடிய CF சைடும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ல நமக்கு தெரிஞ்சது எழுதுவோம். AB ஈக்குவல் டு AC, ஏன்னா அது கிவன். அதே மாதிரி ஆங்கிள் A ஈக்குவல் டு ஆங்கிள் A, பிகாஸ் அது காமன். ஆங்கிள் AEB ஈக்குவல் டு ஆங்கிள் AFC, ரெண்டுமே 90 டிகிரி, each 90 டிகிரி. ஸோ இந்த இடத்துலயும் 90, இந்த இடத்துலயும் 90, ஏன்னா ஆல்டிடியூடுன்னு கொடுத்துருக்கிறனால. இது மூணுத்தையும் பார்க்கும்போது ரெண்டு ஆங்கிள் ஒரு சைடு இருக்கு. அந்த சைடும் பாத்தீங்கன்னா இன்க்ளூடட் சைடு கிடையாது, ஏன்னா இந்த ஆங்கிளும் நம்ம மேட்ச் பண்றோம். ஸோ இப்போ ABEங்கிற லெஃப்ட் அப்பர் ட்ரையாங்கிள், ஒரு கிளாரிட்டிக்கு வேணா நம்ம தனியா கூட வரைஞ்சு பார்த்துக்கலாம். ABE. ஸோ இதுல நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம்னா, இந்த இடத்துல 90 டிகிரி எடுத்திருக்கோம், இந்த ஆங்கிள் எடுத்திருக்கோம். ஆனா சைடு ABங்கிற சைடு எடுத்திருக்கோம், இன்க்ளூடட் சைடு கிடையாது. ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுமே கான்கிருவென்ட் by AAS congruency rule. ஒருவேளை இன்க்ளூடட் சைடா இருந்துச்சுன்னா நம்ம ASAன்னு அந்த சைடை உள்ள எழுதியிருக்கணும். ரெண்டு ஆங்கிளுக்கு நடுவுல சைடு, இந்த ரெண்டு ஆங்கிளுக்கு நடுவுல இருக்கக்கூடிய சைடை நம்ம இங்க எடுக்கல. ABன்னு இந்த ரெண்டு ஆங்கிளுக்கு வெளியே இருக்கக்கூடிய தனியா இருக்கக்கூடிய சைடு தான் எடுத்திருக்கோம். ஸோ சைடு வந்து ஓரமா தான் வரும். ஸோ இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்கிருவென்ட்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. ஹென்ஸ் பை CPCT BE ஈக்குவல் டு CF, ஹென்ஸ் ப்ரூவ்ட். இப்போ ஃபோர்த் சம் டிஸ்கஸ் பண்ணலாம். Fourth sum. ABC is a triangle in which altitudes BE and CF, two sides AC and AB are equal. So previous sum ஓட அப்படியே ரிவர்ஸ் தான் இது. ஸோ இவங்களே சொல்லிட்டாங்க ஆல்டிடியூட்ஸ் வந்து ஈக்குவலா இருக்குன்ட்டு. நம்மள வேற ரெண்டு விஷயம் ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் கான்கிருவென்ட்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. இப்போ இன் triangle ABE and triangle ACF. இப்போ இது ரெண்டுத்துலயும் நம்ம பார்த்தோம்னா ஆங்கிள் A வந்து காமன். ஆங்கிள் A ஈக்குவல் டு ஆங்கிள் A பிகாஸ் காமன். அதே மாதிரி BE ஈக்குவல் டு CF, இதுவும் கிவன், ஏன்னா ஆல்டிடியூட்ஸ் வந்து ஈக்குவல்னு சொல்லிட்டு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் இருக்கக்கூடியது அந்த 90 டிகிரி. ஸோ லாஸ்ட் சம்ல போட்டோம்ல அதே கான்செப்ட் தான். ஆங்கிள் AEB ஈக்குவல் டு ஆங்கிள் AFC, ரெண்டுமே 90 டிகிரி. இந்த பக்கமும் 90, இந்த பக்கமும் 90, ஏன்னா அது ஆல்டிடியூடுங்கிறனால பெர்பெண்டிகுலரா இருக்கும். ரெண்டு சைடுமே 90 டிகிரி 90 டிகிரி இருக்கும். ஸோ இதுலயுமே இந்த BECFங்கிறது இன்க்ளூடட் சைடு கிடையாது. Therefore, triangle ABE is congruent to triangle ACF by AAS congruency rule. ஏன்னா அந்த சைடு வந்து கார்னரா தான் இருக்கு, ரெண்டு ஆங்கிளுக்கு நடுவுல இல்ல. ஸோ AAS தான் நம்ம எழுதணும். Hence proved. இது வந்து first sum. Hence proved. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் AB ஈக்குவல் டு AC அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க.
ஸோ நம்ம ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டோம் ட்ரையாங்கிள் ஏபிஇ இஸ் கான்க்ருவன்ட் டு ட்ரையாங்கிள் ஏசிஎஃப், ப்ரூவ்ட் above. ஸோ ப்ரூவ் பண்ணியாச்சு. அதனால பை சிபிசிடி படி மிச்சம் இருக்கக்கூடிய பார்ட்ஸ், இதுல இருக்கக்கூடிய ஏபிங்கிற சைடும் இதுல இருக்கக்கூடிய ஏசிங்கிற சைடும் ஈக்குவல். ஏபி ஈக்குவல் டு ஏசின்னு ஆனனால ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் அன் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஏன்னா ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளுக்கு தான் அதோடைய ரெண்டு ஆர்ம்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். இப்போ ஃபிஃப்த் சம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபிஃப்த் சம், ABC and DBC are two isosceles triangles on the same base BC. So BCங்கிற பேஸ்ல ABCன்னு மேல ஒரு ட்ரையாங்கிளும் BDCன்னு கீழே ஒரு ட்ரையாங்கிளும் இருக்கு. இது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னால AB ஈக்குவல் டு AC, இந்த பக்கம் BD ஈக்குவல் டு DC, அதோட பேஸ் ஆங்கிள்ஸும் ஈக்குவலா இருக்கு. ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா ஷோ தட் ABD ஈக்குவல் டு ACDன்னு ப்ரூவ் பண்ணணும். இந்த மார்க் பண்ணிருக்கிற ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணணும். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்ங்கிறனால இந்த ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி இந்த ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கும். பட் டோட்டலா ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ மேல இருக்க ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி நமக்கு தெரியும் ஏபி ஈக்குவல் டு ஏசி. அதனால ஆங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு angle ACB and the base angles are equal. Base angles are equal. அதே மாதிரி in triangle DBC கீழ இருக்கிற ட்ரையாங்கிள்ல BD equal to DC. So angle DBC யும் angle DCB யும் equal. Same reason, base angles are ஈக்குவல். ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்ல எப்பவுமே பேஸ் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். பேஸ் ஆங்கிள்ஸ் அப்படின்னா ரெண்டு ஆர்ம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு ஆர்ம்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய ஆங்கிள்ஸ். இதெல்லாம் நம்ம லோவர் கிளாஸ்ல நம்ம படிச்சிருக்கோம். அதாவது இப்படி ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் இருக்கு அப்படின்னா இந்த சைடும் ஈக்குவல்னா அதோடைய கீழே இருக்கக்கூடிய ரெண்டு பேஸ் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். இதே இது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளே இந்த ரெண்டு சைடு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா இதோட பேஸ் ஆங்கிள் இது ரெண்டும் அது ஈக்குவலா இருக்கும். இது எப்படி நம்ம ரிலேட் பண்ணிக்கிறோம்னா ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் டு ஈக்குவல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஈக்குவல் சைட்ஸுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய ஆங்கிள்ஸ் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். இது ரெண்டும் ஈக்குவல் சைடு. இதுக்கு ஆப்போசிட்ல இருக்க இந்த ஆங்கிளும் இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற இந்த ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட் தான். இது எப்படி இருந்தாலும் சரி, இப்போ இந்த ரெண்டும் ஈக்குவல் தான். இந்த ஈக்குவல் சைடுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற இந்த ஆங்கிளும் இந்த ஈக்குவல் சைடுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற இந்த ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கும். ஸோ வித் திஸ் நம்ம இந்த ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணலாம். அப்போ ஆங்கிள் ஏபிசி பிளஸ் ஆங்கிள் டிபிசி லெஃப்ட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் சைட்லையும் ரைட் ஹேண்ட் சைட்ல ரைட் சைட்லையும் ஆட் பண்ணணும். ஏபிசி பிளஸ் டிபிசி இது டயக்ராம்ல நம்ம பார்க்கணும். ஏபிசி அப்படிங்கிறது இந்த ஆங்கிள் ஏபிசி, டிபிசிங்கிறது இந்த ஆங்கிள். ஸோ இதை ஆட் பண்ணா சேர்த்து டோட்டலா நமக்கு ஆங்கிள் ஏபிடி வரும். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்ல ஏசிபிங்கிறது இந்த ஆங்கிள், டிசிபிங்கிறது இந்த ஆங்கிள். ஆட் பண்ணா டோட்டலா நம்ம பார்க்கும்போது பெருசா ஆங்கிள் ஏசிடி வருது. இதுதான் நம்மள ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. Hence proved. இப்போ sixth sum discuss பண்ணலாம். Sixth sum, triangle ABC is an isosceles triangle in which AB equal to AC. இதெல்லாம் questionல கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம first given எழுதிடலாம். Given AB equal to AC. Side BA is produced to D. BA வை D வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க such that AD equal to AB. So AD equal to AB. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இந்த மூணுமே ஈக்குவல் தான். AB equal to AC, again AB equal to AD னால இது மூணுமே ஈக்குவல். டு ப்ரூவ் என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா angle BCD is a right angle.
ஸோ ஆங்கிள் பிசிடி வந்து 90 டிகிரி அப்படின்னு இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். ஸோ சொல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒவ்வொரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இன் ட்ரையாங்கிள் ஏசிடி, இப்போ ஏசிடியில் பார்த்தா ஏசியும் ஏடியும் ஈக்குவல். இப்போ இதனால இதோடைய பேஸ் ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருக்கும். பேஸ் ஆங்கிள்ஸ் அப்படின்னு பார்த்தா ஏசி ஈக்குவல் டு ஏடி. அப்போ இந்த ஈக்குவல் சைடோடைய ஆப்போசிட் ஆங்கிளும் இந்த ஈக்குவல் சைடோட ஆப்போசிட் ஆங்கிள், இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கும். which is angle ACD equal to angle D. இதே மாதிரி in triangle ABC எடுத்துக்கலாம். ABCல AB equal to AC. ABயும் ACயும் equal. ஸோ இதோடைய பேஸ் ஆங்கிள்ஸ் ரெண்டும் ஈக்குவலா இருக்கும். பேஸ் ஆங்கிள்ஸ்னா இந்த ஈக்குவல் சைடோடைய ஆப்போசிட் ஆங்கிளும் இந்த ஈக்குவல் சைடோடைய ஆப்போசிட் ஆங்கிள், இது ரெண்டும் ஈக்குவல், which is angle B equal to angle ACB. இப்போ பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இன் ட்ரையாங்கிள் DBC. ஸோ இந்த DBCங்கிற பெரிய ட்ரையாங்கிள்ல 3 ஆங்கிள் இருக்கு இல்லையா, 1 2 3, இந்த 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணா 180 டிகிரி வரும். ஏன்னா அது ஆங்கிள் மெஷர் சம் ப்ராப்பர்ட்டி படி, AMS ப்ராப்பர்ட்டி படி சம் ஆஃப் ஆல் 3 ஆங்கிள்ஸ் இன்சைட் அ ட்ரையாங்கிள் இஸ் 180 டிகிரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆங்கிள், செகண்ட் ஆங்கிள், தேர்ட் ஆங்கிள், இந்த 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணா 180 வரும். அதாவது ஆங்கிள் டி பிளஸ் ஆங்கிள் பி பிளஸ் ஆங்கிள் பிசிடி ஈக்குவல் டு 180 டிகிரி ஏஎம்எஸ். ஸோ இதுக்கும் ரீசன் எழுதணும். பேஸ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், இல்லைன்னா ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆஃப் ஈக்குவல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு எழுதணும். பேஸ் ஆங்கிள்ஸ் or equal. Any reason எழுதலாம். லைக் angles opposite to equal sides are equal, அது கூட எழுதலாம். This or that, angles opposite to equal sides are equal. So இதுவும் எழுதலாம், or base angles are equal கூட எழுதிக்கலாம். Any one reason. ஓகே, ஸோ இப்போ இந்த 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி. இப்போ நான் ஆங்கிள் டிக்கு பதிலாக ஆங்கிள் ஏசிடி எழுதிக்க போகிறேன். ஆங்கிள் பிக்கு பதிலாக ஆங்கிள் ஏசிபி எழுத போகிறேன். ப்ளஸ் ஆங்கிள் பிசிடி ஈக்குவல் டு 180 டிகிரி. ஏசிடி ப்ளஸ் ஏசிபி ப்ளஸ் பிசிடி, ஏசிடி ப்ளஸ் ஏசிபி. ஏசிடிங்கிறது ஏசிடி இந்த பார்ட், ஏசிபிங்கிறது இந்த பார்ட். ஸோ இதை நான் ஆட் பண்ணி டோட்டலாக ஃபுல்லாக பிசிடி அப்படின்னு நான் எழுதிக்கலாம். ஆங்கிள் பிசிடி ப்ளஸ் ஆங்கிள் பிசிடி ஈக்குவல் டு 180 டிகிரி. ஏன்னா ஆங்கிள் ஏசிடி ப்ளஸ் ஆங்கிள் ஏசிபியை ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆங்கிள் பிசிடி கிடைக்கும். ஸோ ஆங்கிள் பிசிடி பிளஸ் ஆங்கிள் பிசிடிங்கிறது 2 ஆங்கிள் பிசிடி ஈக்குவல் டு 180. மல்டிப்ளிகேஷன் இருக்க 2 ஈக்குவல் டு தாண்டி போகும்போது டிவிஷன். ஸோ தேர்ஃபோர் ஆங்கிள் பிசிடி ஈக்குவல் டு 180/2 which is equal to 90 டிகிரி. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. hence proved. இப்போ 7th sum டிஸ்கஸ் பண்ணலாம். 7th sum, ABC is a right angle triangle in which angle A equal to 90 degree and AB equal to AC. So ABCன்னு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம வரைஞ்சிக்கலாம். அதுல ஏல தான் வந்து 90 டிகிரி இருக்கு. ஸோ ஏபிசி, ஏபி ஈக்குவல் டு ஏசி. தென் ஃபைண்ட் ஆங்கிள் பி அண்ட் ஆங்கிள் சி. இப்போ இந்த ரெண்டு ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிள், இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, ஏபி ஈக்குவல் டு ஏசி. அதனால ஆங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு ஆங்கிள் BCA, ஏன்னா பேஸ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஆர்
angles opposite to equal sides are equal அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இப்போ angle A plus angle B plus angle C equal to 180 degree. ரீசன் வந்து angle measure sum. ஒரு ட்ரையாங்கிள் இருக்கக்கூடிய 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணா நமக்கு 180 டிகிரி வரும். ஆங்கிள் A வந்து 90, ஆங்கிள் பியும் ஆங்கிள் சியும் ஈக்குவல், நம்ம ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டுமே நம்ம வந்து ஆங்கிள் பின்னு கூட எழுதிக்கலாம். ரீசன் வந்து ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் சி, நம்ம மேலே தான் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். 90 பிளஸ் 2 டைம்ஸ் ஆங்கிள் பி ஈக்குவல் டு 180. 90 ஈக்குவல் டு தாண்டி வரும்போது -90 ஆயிடும். ஸோ ஆங்கிள் பி ஈக்குவல் டு 180 minus 90, 90. மல்டிப்ளிகேஷன் இருக்க 2 ஈக்குவல் டு தாண்டி வரும்போது டிவிஷன், விச் இஸ் 45 டிகிரி. ஆங்கிள் பி 45 டிகிரி அப்படின்னா ஆங்கிள் சியும் 45 டிகிரி தான். therefore angle C is also 45 degree because angle B யும் angle C யும் equal. Last sum. Show that the angles of an equilateral triangle are 60 degree each. So ஒரு equilateral triangle வரைஞ்சுக்கலாம். நம்ம அதை A, B, C ன்னு நேம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா angle A, angle B, angle C மூணுமே 60 டிகிரி அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். To prove angle A equal to angle B equal to angle C equal to 60 degree. இப்போ proof எழுதிடலாம். So in triangle ABC, இந்த triangle all sides equal. Because it is an equilateral triangle. ஒரு equilateral triangle அப்படின்னா எல்லா சைடும் ஈக்குவலா இருக்கும். பிகாஸ் இட் இஸ் an equilateral triangle. அதாவது என்னன்னா AB equal to BC, அதே மாதிரி AB equal to ACயும் கூட. ஸோ ABயும் BCயும் ஈக்குவலா இருக்கு. AB BC ஈக்குவல். அப்ப இதோடைய பேஸ் ஆங்கிள்ஸ் என்னவா இருக்கும்? ஆங்கிள் A equal to angle C. ரீசன் நம்ம angles opposite to equal sides are equal னு எழுதலாம், இல்ல base angles are equal அப்படின்னு எழுதிக்கலாம். ABயும் ACயும் equal, AB AC equal. அப்ப இது ரெண்டும் ஈக்குவல்னா இதோடைய பேஸ் ஆங்கிள்ஸ் இதுவும் இதுவும். angle B equal to angle C. angles opposite to equal sides are equal. So இப்ப இது ரெண்டுத்துலயும் நமக்கு என்ன தெரியுதுன்னா angle A equal to angle C, angle B equal to angle C. So இது equation 1 இருக்கட்டும், இது 2 இருக்கட்டும். From 1 and 2, angle C equal to angle A, அதே மாதிரி angle C equal to angle B. அப்போ இந்த 3 ஆங்கிளுமே ஈக்குவல். இப்போ ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கும் போது அந்த ட்ரையாங்கிள்ல இருக்கக்கூடிய 3 ஆங்கிளையும் நம்ம ஆட் பண்ணா 180 டிகிரி வரும். இது AMS ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ 3 ஆங்கிளும் ஈக்குவல்ங்கிறனால நான் இது எல்லாத்துக்குமே ஆங்கிள் A சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். angle A plus angle A plus angle Aங்கிறது 3 angle A equal to 180. இது ஏன் அப்படி பண்றோம்னா angle Bயும் angle Cயும் equal to angle A தான். மல்டிப்ளிகேஷன் இருக்க 3 இந்த பக்கம் வரும்போது டிவிஷன் ஆகும். ஸோ angle A equal to 180 by 3 which is equal to 60 degree. angle A 60 அப்படின்னா angle Bயும் 60 தான், angle Cயும் 60 தான். பிகாஸ் எல்லா ஆங்கிள்ஸும் ஈக்குவல். hence proved. இதோட இந்த எக்ஸசைஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லோரோட பெனிஃபிட்டுக்காகவும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் எந்த அப்டேட்ஸும் மிஸ் பண்ணாமல் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.